ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு இன்மை உண்டாவதாக. யாத்திராகமத்திலே எப்படியாய் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? யாத்திராகமம் 13வது அதிகாரம் வசனம் 21. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படி கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை என்பதாய் யாத்திராகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய சூழல்கள் எப்படிப்பட்டதாயிருக்கிறது? உங்களுடைய சூழல்கள் இருளாயிருக்கும் பொழுது கர்த்தர் அக்கினி ஸ்தம்பமாய் வருகிறார். உங்களுடைய சூழல்கள் பகலாயிருக்கும் பொழுது கர்த்தர் மேக ஸ்தம்பமாய் வருகிறார். அன்பான ஜனமே, எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய சூழல்களை கர்த்தர் அறிந்து அதற்கு ஏற்றவாறு கர்த்தர் செயல்படுகிறார். முதலாவது, அவரை முழு தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். எங்களுக்கு எதிராக இருக்கிற சூழல்களை அவர் விலக்கி எங்களை நடத்துகிறார். முதலாவது, அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய சித்தத்தின்படி கிரியை செய்வாரா. God bless you.